ஹலோ வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூர்யா சாரோட நடிப்பில் ரெட்ரோ படம் வரப்போகுது. அந்த படத்தோட 3வது பாட்டு வந்து விட்டுருக்காங்க. ஆல்ரெடி கனிமா பாட்டே வந்து இன்னும் ட்ரெண்டிங் தீரலை. இப்போ இந்த பாட்டை விட்டுருக்காங்க. இந்த பாட்டு ஒரு செம்மையான எலிவேஷன் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் இது வீடியோ சாங்கா லிரிக்கல் வீடியோன்னு தெரியல, பார்க்கலாம். லிரிக்ஸ் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா விவேக் சார் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் வந்து சித் ஸ்ரீராம், சந்தோஷ் நாராயணன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். ஓகே, இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்து மேலே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹோப் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பெரிய 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 ஹோப் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து தலைவன் நடிக்கிற படங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் அது அந்த அளவுக்கு பெருசாக எல்லாத்திற்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி படமாக இல்லை. அண்ட் அவரோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற படமாகவும் இல்லை. அப்படி வந்து 2 படங்கள் அது பேர் ஐயோ ஜெய்பீம், அதுக்கப்புறம் சூரரை போற்று, இந்த 2 படங்களுமே வந்து ஓடிடிக்கு போனதுனால அதுலேயே மனம் வருத்தம். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கேன். மே 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸு. எல்லாரும் போய் பாருங்க. எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு இருக்கிற மாதிரியே. இந்த பாட்டு வந்து 4 minutes 1 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். எலிவேஷன் ட்ராக் 3, 2, 1 go. சூர்யா. இந்த ஃப்ரேம் சூப்பரா இருந்துச்சு பிக்சர்ல. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடே. ஓ மனுஷ ஸ்வாக் நைஸ். ஜீவனத்தான் ஒருவ வந்திருக்காடே. களமோ அவ மூச்சரிய மயிர்கால்களும் கூச்சரிய கிராண்டா. சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. செம்ம கிராண்ட் வேல்யூ. சூப்பரா இறங்குது. ஓ யோசிச்சு பாருங்க, கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. ஏய் செம்ம விஷுவல்ஸ். ஓ அந்த கேமரா ஷேக்கிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓ காலம் எல்லாரின் மீதும் கல்லாகி மூடும். அப்போது யார் எழுவா பாரே வாழ்வீசும் போதும் நிற்காமல் போதும் நீதானே வா ஒருவா. ஓ ஓ ஓ என்ன for a king, the proof and the truth rang for me. Answered every call when they beckoned, billion angels in the sky sang for me. Trying when I wasn't ready then, needed all the healing she would offer. See, the truth was I was crippled by the thought of having blood upon my head for many men. Body, thought about it was freedom, calling on my name to be the they needed when they kneeled and seen them through the night so they could see the sun. நீயும் தூரம் போக நெஞ்சு புண்ணா கிடந்தேன், ஒப்பாத போக பாத வழி மண்ணா கிடந்தேன். இந்த லுக் தாண்டி உயிர் ஊரக்கனிதே. ஓ நல்லா இருக்கு. பேங்கர் எலிவேஷன். செம்ம பாட்டு. இவன் மேல் விரல் வெப்ப வீரனாம் கர்ணனுக்கே இவன் அப்ப. ஏய் அந்த இது எஸ் டீசர் கிளிம்ஸோடது பா செம்ம லுக்கு. செம்ம லுக்கு செம்ம லுக்கு.
May 1. Okay. May 1 in cinemas. Okay. Okay. பாட்டு ஒரு செம்மையான ஒரு எலிவேஷன் பேங்கரா இருக்குது. எனக்கு இந்த பாட்டு வந்து விஷுவலா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. பெருசா அதாவது எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி கிடையாது. விஷுவல்ஸ்க்குன்னே தனியா டைம் எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு விஷுவல்ஸ். ஆக்சுவலா அந்த அந்த கண்ணோட ஷாட் எல்லாம் காணிக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கோரை மட்டும் தனியா கண்ணை மூடி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியஸாவே அந்த ஒரு ஸ்ட்ராங் விஷுவல்ஸ் ஒரு எலிவேஷன் வந்து கிடைச்சிட்டு இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டோட்டல் ஆல்பமா லாஸ்ட் 10 இயர்ல சூரரை போற்று அண்ட் ஜெய்பீமை தவிர்த்துட்டு டோட்டல் ஆல்பமா வந்து ஹிட் ஆகிறது எனக்கு இந்த பாட்டு தான் தோணுது. இந்த ரெட்ரோ படத்துக்கு தான் தோணுது. அண்ட் சூர்யா சார அகெயின் ஸ்கிரீன்ல அகெயின் ஒரு செம்ம கம்பேக் கொடுக்கறதுக்காக பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நல்ல மனுஷன். எதுக்காக அவ்வளோ நெகட்டிவிட்டி பண்றத வந்து நான் வந்து ஃபேன்லாம் கிடையாது. நான் யாருக்குமே ஃபேன்லாம் கிடையாது. எனக்கு எல்லா ஆக்டருமே ரொம்ப பிடிக்கும். சினிமா எப்பவும் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல உள்ள ஆளு. ஸோ அதனால எல்லா படத்தையும் பார்ப்பேன். எல்லா ஆக்டரையும் ஆக்டரையும் ரொம்ப பிடிக்கும். ஆக்டரையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரீதியில இவரு ஜெயிக்கணும் அப்படின்னு, ஏன்னா விக்ரம் சார் இப்ப ஹிட் கொடுத்து வீரதீர சூரன்ல சூப்பரா வந்துட்டாரு. அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறேன். அண்ட் இவருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பரா ஹிட் ஆச்சுன்னா இவரோட லைனப்புமே அதோட சூப்பரா இருக்கு. ஸோ எனக்கு இவரு பர்சனலா ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு காலத்துல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனரா இருந்தவங்க, ரொம்ப சூப்பரான படங்களை கொடுத்தவங்க, படத்துக்காக எந்த ரிஸ்க் எடுக்க வேணாலும் தயாரா இருக்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அகெயின் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்க கூடாது. ஒரு சூப்பர் கம்பேக் கொடுத்து வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும். ஆனால் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டோட்டல் ஆல்பமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மே 1ஆம் தேதிக்கு வெயிட்டிங். அது போக ட்ரெய்லருக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். அந்த ஒரு இடத்துல வந்து சூர்யா சார் வந்து பஞ்ச் பண்ணுவார். அந்த பஞ்ச் பண்ணும்போது கேமரா ஷேக்கிங் ஆங்கிள் கொடுத்துருக்கும். ரொம்ப சின்ன விஷயம் தான், ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் அதை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ இதே மாதிரி படத்துல டோட்டலா வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த பாட்டுக்கு காப்பிரைட் கொடுத்தாங்க அப்படின்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா வராது, இல்ல பிளாக் பண்ணிட்டாங்கன்னா வராது. காப்பிரைட் கிளைம் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்துடும். ஒருவேளை வந்தா பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.